மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற பொறுமை, சகிப்புத்தன்மை. சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்கள வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, கலாய்ச்சி வீடியோ போட்டிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அவங்க யார் மேலேயும் கோவப்பட்டதும் கிடையாது, கோவமாக பேசுனதும் கிடையாது. ஏன் அவங்க கவர்னராக இருக்கும்போது கூட அவங்கள வச்சு நிறைய பேர் கலாய்ச்சிருக்கிறாங்க, வீடியோ போட்டிருக்கிறாங்க. அப்போ கூட அவங்க எதுக்குமே ரியாக்ஷன் காமிச்சது கிடையாது. பொறுமையாக எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடமை. ஆனால் இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்சு தான் என்னால் பொறுக்க முடியல. காரணம், அவங்க ஒரு மருத்துவராக இருந்து கூட இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு. மாட்டு மூத்திரம் கோமியத்தில் வந்து மருத்துவ குணம் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் என்னால் சகிக்க முடியல. சரிங்களா? அதுக்கு மேலே ஒரு படி போய் மாட்டு மூத்திரம் தீர்த்தத்துக்கு சமம் அப்படின்ட்டாங்க. இந்து சமுதாய மக்களுக்கு தெரியும் தீர்த்தம் எவ்வளோ புண்ணியமானது அப்படின்னு. ஏன்னா அந்த தீர்த்தம் வந்து பூஜை பண்ணி அதில் செம்பருத்தி போட்டு இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? சில பேர் குடிச்ச அப்படியே தலையிலையும் அப்படியே தழிவாங்க. அந்தளவுக்கு அது புண்ணியமாக நினைக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து மூத்திரத்துக்கு சமமாகிட்டாங்க. அதான் எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்கள், அவங்க இருக்கிற கட்சிக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க பாருங்கள். அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம். மேலிடம் அவங்க கட்சியில் மேலே அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே அவங்க செஞ்சிடுறாங்க, அப்படியே அவங்க பேசிடுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த கட்சிக்கு. அந்த விஷயத்தையும் பாராட்டலாம். எந்த அளவுக்குன்னா, அவங்க கவர்னராக இருந்து அந்த கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணி எலெக்ஷனுக்கு நின்னாங்க பார்த்தீங்களா? அதுவும் யோசிக்கணும். இது மக்கள் நீங்கள் யோசிக்கணும். இதே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட இருந்தாங்க, அவங்கள நிற்க வைக்கல. சரிங்களா? எலெக்ஷனில். பட் இவங்க வந்து கவர்னர் பதவியிலேருந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணி அவங்கள வந்து நிற்க வச்சாங்க பாருங்கள். நிற்க வச்சு அந்த கவர்னர் பதவியும் போயிடுச்சு, எலெக்ஷனில் தோற்றுட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் விட்டோம். எனக்கு இந்த விஷயத்துக்கு மூத்திரத்துக்கு மேடம், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இதை நம்ம பேசுனா மக்கள் எப்படிலாம் நம்மளை பற்றி கருத்து தெரிவிப்பாங்க அப்படின்னு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களை உங்களை கலாய்ச்சின்னு இருந்தாங்க. இப்போ சின்ன சின்ன பசங்களாம் இப்போ கலாய்க்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மனசு சங்கடமாக இருக்குது. மேடம், இனிமேல் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. எது பேசினாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. உங்கள் கட்சிக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும். அதனால் இனிமேல் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசித்து முடிவெடுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.